நான் சொல்ல போகிற அந்த 3 விஷயத்தையும் பண்ணாமல் நீங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ண போவீங்கன்னு சொன்னால் உங்களோட பணத்தை எல்லாத்தையும் வந்து நடுத்தெருவு தான் வருவீங்க. அதுலேயும் நான் 3ஆவதாக சொல்ல போகிற விஷயத்த அநேகமான ட்ரேடர்ஸ் கணக்கில் எடுக்கிறதில்ல. அதனால தான் நிறைய பேர் லொஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியை எப்படி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டைலில் ட்ரேட் பண்ணுவாங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இன்ஃப்ளூயன்சர்ஸை அப்படி இல்லாட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை நம்பி ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது யாராவது கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஆள் ஒரு பர்டிகுலர் கோயினை பற்றி கதைப்பன்னு சொன்னால் அந்த கோயினை போய் வாங்குற, அவர் அந்த கோயினை விற்க சொல்லுவான்னு சொன்னால் அதை போய் விற்கிற, கண்டினியூஸாக இன்னொரு இன்ஃப்ளூயன்சரில் தங்கியிருப்பாங்க. இதில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் இன்ஃப்ளூயன்சர்ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாரோ கண்டினியூஸாக 100% உண்மையாக இருப்பாங்கங்கிறதுக்குல எந்த கேரண்டியும் இல்லை. ஏன்னா நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். எனக்கிட்டையும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ப்ரொஜெக்டுகள் என்ன அப்ரோச் பண்ணி அவங்களோட கொயினையோ அவங்களோட டோக்கனையோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மணி தரத்துக்கு இது செய்வாங்க, டீல் போடுவாங்க. அந்த டீலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $500 $5,000 வரைக்கும் வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் கிரியேட்டர் ப்ளஸ் என்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ குயிக்காக ஸ்கேம் பண்ணி போட்டு ஓட போகிறாங்கிற பொறுத்து இருக்குது. ஆனால் நான் எல்லா ப்ரொமோஷனல் வீடியோவையும் பிள்ளைன்னு சொல்லலை. ஆனால் 190% மேற்பட்ட ப்ரொமோஷனல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பணத்தை வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்டை ப்ராப்பரான பேக்ரவுண்ட் செக்குகள் பண்ணாமல் அவங்க ப்ரொமோட் பண்ணுறதால நாளைக்கு அவங்களோட அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஃபாலோவர்ஸ் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, அவனுங்களுக்கு தேவையான மணி வந்தவொடனே அந்த ப்ரொஜெக்டை ரக் பண்ணி போட்டு ஓடிடுவாங்க. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் மாறும் அடுத்த ப்ரொஜெக்டை பற்றி காய்ச்சிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இதில் இடையில பாதிக்கப்பட போகிற யாருன்னு சொன்னால் நீங்கள் தான். ரெண்டாவது ஆக்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் சிக்னல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கிரிப்டோ ட்ரேடரோ அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சரோ கொடுக்கலாம் சிக்னல். அப்படி இல்லைன்னு சொன்னால் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுற பாட்ஸ்லேருந்து சிக்னல் வரலாம். இந்த சிக்னலை வச்சு ட்ரேட் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆக்கள அனலைசிங் மெத்தட்டும் வித்தியாசப்படும். ஓகே, சில ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க் அனலைஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் லோ ரிஸ்கில் அனலைஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் லாங் டேர்முக்கு அனலைஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் ஷார்ட் டேர்முக்கு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ராப்பராக ஒரு ஆள் கிரிப்டோ தெரிஞ்ச ஒரு ஆள் அனலைஸ் பண்ணி அதை சிக்னலாக மாற்றி அதை உங்களுக்கு அனுப்பி அதை நீங்கள் போய் பார்த்து அதை எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகக்குள்ள அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட் ஆகுங்கிறது முதலாவது பிரச்சனைன்னா. ரெண்டாவது பிரச்சனை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ நடந்து நீங்கள் எடுத்து போய் ட்ரேடை நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபண்டை லோட் பண்ணி நீங்கள் ட்ரேடை எடுக்கக்குள்ள அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கிற மார்க்கெட் இல்லை. ஓகே, ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரேடர் அதாவது அந்த அனலைஸ் பண்ணினவர் பார்க்கக்குள்ள இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை அவர் சிக்னலாக மாற்றி உங்கள்கிட்ட தந்து அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யக்குள்ள இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. மூணாவது கொஞ்சம் பேர் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் மீம் கோயினில் அப்படி இல்லாட்டி செல்லப்பிராணிகள பேரில் ஏதாவது கோயின் வந்தால் அப்படி இல்லாட்டி ஒரு $5-10 லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் கோயின் கிடைக்குது. அதாவது அதோட ப்ரைஸ் 0.000 சம்திங்கில் இருக்குதுன்னு சொன்னால் இதை மாதிரி விஷயங்களை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன நினைப்புன்னு சொன்னால் நாளைக்கு அந்த மீம் கோயினோ அப்படி செல்லப்பிராட பேரில் இருக்கிற கோயினோ அப்படி அந்த லோ ப்ரைஸில் இருக்கிற கோயினோ 10x 100x போகக்குள்ள அவர் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண $5 $10 $5,000 $50,000 $1,00,000 மாறுங்கிற ஒரு பேராசையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீம் கோயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஃபண்டமெண்டலும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஒரு மீமை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லாட்டி ஒரு செல்லப்பிராணியை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லாட்டி ஒரு ஃபண்டை பேஸ் பண்ணியிருக்கும். அது சக்ஸஸ் ஆகாமல் போகிறதும் எந்த அளவுக்கு அதுக்கு ஹைப் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. 199.99 விதமான மீம் கோயின் மார்க்கெட்டில் வர்றது உடனே ரக் ஆயிரும். அது 10x 100x எல்லாம் போகிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் மீம் கோயின்கள் அதாவது இந்த சில பிராணிகள பேரில் இருக்கிற இல்லாட்டி சின்ன அமௌண்ட்டில் கிடைக்குது. ஸோ நான் $10 வாங்கினா நாளைக்கு அது $1 போக்குள்ள நான் மில்லியனர் ஆயிடுவேன்னு சொல்லி இந்த மாதிரியான முட்டாள்தனங்கள்லேருந்து வெளியில் வாங்க. அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணதுனாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நாலாவதாக ஆக்கள் ட்ரேட் பண்ண மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த பொட்ஸில் 2 வகையான பொட்ஸ் இருக்குது. ஏபிஐ கனெக்ட் பண்ணுற பொட்ஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டிஃபால்ட் பொட்டு எல்லாம் இருக்குது. பொட்டுன்னு என்னன்னு சொன்னால் ஒரு ட்ரேடிங் அல்கோரிதம் சின்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு செஞ்சுருப்பாங்க. அது ஏஐ ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், கிரிட் ஸ்ட்ராட்டஜி, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி, வேறு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு பொட்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அது எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ப்ரைவேட்டாக கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஏபிஐ மூலம் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். இந்த பொட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்தால் அதுக்குரிய மாதிரி அந்த பொட்ஸுகள் ட்ரேட் பண்ணிட்டு போகும். இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் ஹியூமன் எமோஷன் இல்லை, ப்ளஸ் 24/7 ட்ரேட் பண்ணும், ப்ளஸ் நிறைய மல்டிபிள் காயின்ஸில் மல்டிபிள் ட்ரேடை ஒரே டைமில் எடுக்கும். ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 100லேருந்து 1000 வரைக்கும் ட்ரேட் போகும். ஆனால்
மெனுவல் ட்ரேட் பண்ணக்குள்ளே நீங்கள் அந்தளவுக்கு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு ஹியூமன் எமோஷன் பயங்கரமாக தாக்கஞ்சிருது, இந்த ஃபியர் க்ரீடுங்கிற விஷயமெல்லாம். அடுத்தது மாஸ் வால்யூமில் நீங்கள் மெனுவல் ட்ரேட் பண்ணக்குள்ளே ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பொட் ட்ரேடிங்கில் ஸ்டர்டன் அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆனால் பொட் ட்ரேடிங்கில் ஸ்டில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு பார்க்காது. இப்போ மார்க்கெட்டில் வர நியூஸ், மார்க்கெட்டில் இப்போ நாளைக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வரப்போகுது, பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் இன்றைக்கி டக்குன்னு போய் வாங்கணும்னு சொல்லி பொட்டி வச்சு செய்யாது. அதுக்கு என்ன ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வாங்கும். சில நாளைக்கு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வரப்போகுது, ஆனால் நம்மளோட கொஞ்சம் தான் ப்ராஃபிட்டில் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம மெனுவலாக ட்ரேட் பண்ணவங்களும் விற்போம். ஆனால் பொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் ப்ராஃபிட் வந்தால் தான் விற்கணும்னு சொன்னால் அது நாளைக்கு வரப்போ நியூஸ் எல்லாம் கணக்கெடுக்காது, அப்படியே வச்சிட்டு இருக்கும். நாளைக்கு அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் டம்ப் ஆகினோடனே திரும்ப மைனஸில் ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், அப்படி இல்லாட்டி மைனஸில் ஹோல்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ பொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பேசிவ். நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு பொட்டை கனெக்ட் பண்ணி சொன்னால் நீங்கள் சும்மா மெயின்டைன் பண்ணுற மட்டும்தான், அதே தானாக மல்டிபிள் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனல் வே கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனுவல் ட்ரேடிங் சொன்னால் நீங்கள் மார்க்கெட்டை ஒரு காயின் ஒன்று செலக்ட் பண்ணி, அதுங்க காயினுக்கு நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு பெஸ்ட்டான காயின் ஒன்று செலக்ட் பண்ணி, அந்த காயின் ஒர்த் ஆனது தானா, அந்த காயின் ஃபவுண்டர்ஸ் யார், அந்த காயின் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அந்த காயின் ஃபியூச்சரில் டிமாண்ட் இருக்குதா, இவங்களோட கம்பெடிட்டர்ஸ் யார், கம்பெடிட்டர்ஸை விட இவங்களுக்கு என்ன பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்குது, அடுத்தது அந்த காயின் டோக்கனமிக்ஸ் என்ன, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யார், எத்தனை சீட் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, அவங்க ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குது, அது ஃபிக்ஸ் சப்ளையா அன்லிமிட்டட் சப்ளையா, அடுத்தது இந்த காயின் ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதான்னு சொல்லி நிறைய விஷயத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு காயின் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. நீங்கள் அந்த காயினை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் லாங் டைமுக்குன்னு சொன்னால் பிரச்சனை உடனே வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஷார்ட் டைமுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிற விஷயம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னென்னு சொன்னால் பாஸ் டேட்டா வச்சு கிராஃப்ஸில் வச்சு இந்த காயின் அடுத்ததாக எப்படி மூவ் ஆகும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணுறேன். ஆனால் இது 100% எப்பயுமே சரியாக இருக்குன்னு சொல்லிடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது ஒரு மெத்தட் இல்லை, லட்சக்கணக்கான மெத்தட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மெத்தட்டை பாவிச்சு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணி பெஸ்ட்டான ஒரு காயின் ஒன்று பெஸ்ட்டான ஒரு பையிங் பாயிண்ட்டில் இருக்குன்னு சொன்னால் ஸ்டில் நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்தை தான் அநேகமான ட்ரேடர்ஸ் செய்கிறதில்ல, செய்யாமல் போய் மாட்டுறோம். ஓகே, அதுதான் மார்க்கெட் சென்டிமெண்ட் சொன்னால் மார்க்கெட் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது ஓகே பார்க்குறது. மார்க்கெட் ஃபியரில் இருக்குதா கிரீடில் இருக்குதான்னு சொல்லி. மார்க்கெட் ஃபியரில் இருக்குன்னு என்ன நடத்தணும்னா பயங்கரமாக நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்குது, மார்க்கெட் கீழே நிறைய இறங்கிட்டு இருக்குதுங்கக்குள்ள நிறைய பேர் ஃபியரில் இருப்பாங்க. ஓகே, ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்னு சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் ஃபியரில் இருக்கக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வாங்கினேன். ஏன்னா ஃபியரில் இருக்கக்குள்ளே தான் மார்க்கெட் மேலே போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாருமே பயந்துட்டு இருக்கக்குள்ள தான் வேல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி மார்க்கெட்டை பம்ப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளும் வாங்க வேண்டிய டைம். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு காயின் ஒன்று செலக்ட் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, பெஸ்ட்டான என்ட்ரி ஒன்று கிடைச்சிட்டு, ஆனால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாருங்க அது பயங்கரமாக கிரீடில் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வருது, பயங்கரமாக எல்லா காயினுமே பம்ப் ஆகுது. இதை மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் இருக்கக்குள்ள நீங்கள் வாங்குறத கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். வேண்டாம் நிறைய பேர் கிரீடில் இருக்கக்குள்ள வேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டக்குன்னு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வந்து மார்க்கெட்டை டம்ப் பண்ணுறதுக்கு முற்படுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்ட வேண்டி வரும். அதனால் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்பயுமே ஃபியராக இருக்கக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இந்த விஷயமெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெனுவல் ட்ரேடிங் செய்யலாம். ஆனால் பொட் ட்ரேடிங்கை விட மெனுவல் ட்ரேடிங்கில் இருக்கிற அட்வான்டேஜ் இதை மாதிரியான ஓன் அனாலிசிஸ்களை பண்ணி மார்க்கெட்டில் கரண்ட் அப்கமிங் நியூஸ்களில் கரண்ட் ட்ரெண்டுகளை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் பொட் ட்ரேடிங்கில் இருக்கிறத விட மெனுவல் ட்ரேடிங்கில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் பெரிய வால்யூமில் ட்ரேட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு காயின் அனலைஸ் பண்ணி ஒரு இது செஞ்சு ஒரு இதில் போகக்குள்ள நீங்கள் ஒன்று எல்லாம் செய்யலாம். பொட்னா மல்டிபிள் காயின்ஸை மல்டிபிள் டைம் ஒரு நாளைக்கு 100-200 தான் பை செல் பண்ணணும். நீங்கள் அந்த அளவுக்கு வால்யூம் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் லிமிட்டட். ஓகே, இது ஒரு ஆக்டிவ் இன்கம். நீங்கள் 8 ஹவர் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கணும்னா 8 ஹவர் மட்டும் தான் ட்ரேட் பண்ணலாம், மற்ற டைமில் ட்ரேட் ஆகாது. ஓகே, மற்ற டைம் சும்மா இருக்கு. நம்ம நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் டைமில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு தான் உங்களை இன்கம் இருக்க போகுது. அடுத்தது ஃபியர் அண்ட் கிரீடுங்கிற விஷயம் பொட்டுக்கில்ல உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், விற்காமல் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு வெயிட் பண்ணிங்க கீழே போயிடும். அதே மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும் அதுக்கப்புறம் வாங்கணும் வெயிட் பண்ணிங்க திரும்ப மேலே போயிடும். இப்படியான ஃபியர் அண்ட் கிரீடுங்கிற விஷயம் பொட்டில் இல்லை, மெனுவல் ட்ரேடிங்கில் இருக்குது. இப்போ நான் சொன்ன 5 வகையான ட்ரேடிங்கில் நீங்கள் என்ன வகையில் எந்த மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் கிரிப்டோ ட்ரேடிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மோனடைஸ் அட்டென்ஷன், ஏஐ ஏஜென்ட் போன்ற விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். HBU கம்யூனிட்டியோட மேலே தகவல் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இடிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டி எங்கே எடுக்கிறாங்க மேலே டீட்டெயில்ஸை தரோம். பை.